முடிவெடுப்பது தான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. யார் கரெக்டான முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஒரு நல்ல லீடர். இப்போ சில பேர் நிறைய பேர் அவங்கள கேட்கறதுக்கு தயாராக இருப்பாங்க, ஆனால் அவங்க முடிவெடுக்க மாட்டாங்க. அப்படியே முடிவெடுக்கும்போது தவறான ஒரு முடிவை எடுத்துருவாங்க. தவறான முடிவெடுப்பதால் ஒரு ஆர்கனைசேஷன் பாதிக்கப்படலாம், ஒரு நாடு பாதிக்கப்படலாம், சில நேரங்களில் ஒரு கண்டமே கூட பாதிக்கப்படலாம். எந்த டைமில் சரியான முடிவு எடுக்கணுமோ அந்த டைமில் சரியான முடிவு எடுக்கிறவங்க தான் சிறந்த தலைமை பண்பு உள்ளவர்களாக கருதப்படுவார்கள். இப்போ மேனேஜ்மெண்ட் கான்செப்டில் பார்த்தோம்னா டெசிஷன் மேக்கிங்கை 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று முதல்ல எங்கே ப்ராப்ளங்கிறது புரியணும். இப்போ அதே தெரியாமல் நிறைய பேர் ஆர்கனைசேஷனை ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ சேல்ஸ் குறையுதுன்னா என்ன ப்ராப்ளம், ப்ரொடக்ஷன் குறையுதுன்னா என்ன ப்ராப்ளம், ஒருவேளை மெஷின்ஸ் அவுடேட்டட் ஆயிடுச்சா, அல்லது பணியாளர்களுக்கு திறமை பத்தலையா, அல்லது சரியான பணியாளர்களை சரியாக இடத்துல போடலையா, அல்லது நாம் வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் நல்லா இல்லையா, இந்த மாதிரியான பல காரணங்கள். அதை நம்ம யோசிக்கணும். முதல்ல ப்ரொடக்ஷன் கம்மியாகுதுன்னா ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணுன்னு திட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன் ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சு? அதே மாதிரி சேல்ஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஏன் சேல்ஸ் அஃபெக்ட் ஆச்சு? இப்போ குவாலிட்டி நல்லா இருக்கா? குவாலிட்டி நல்லா இருக்கும். சரி, குவாலிட்டி நல்லா இருக்கே, ஏன் குறைஞ்சி போச்சு? ஒரு வேளை நம்ம ப்ராப்பராக அட்வர்டைஸ் பண்ணலையோ, அல்லது கஸ்டமர்ஸினுடைய அந்த தேவையே மாறி போயிடும். அதனால் ஒரு ஆர்கனைசேஷனுடைய லீடர் முதல்ல எந்த இடத்துல ப்ராப்ளம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி. இதுக்கு இன்டெலிஜென்ஸ் ஆக்டிவிட்டின்னு பேர். ரெண்டாவது இந்த ப்ராப்ளத்தை எப்படி டீல் பண்ணலாம்? சப்போஸ் குவாலிட்டி நல்லா இருக்குது, ஆனால் இது எல்லா ரீட்டைல் அவுட்லெட்ஸுக்கும் போக மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணலாம்? நாமளே நிறைய டீலர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம், அல்லது நம்ம என்ன பண்ணலாம், இன்சென்டிவ்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் கஸ்டமர்ஸுக்கு நம்ம ப்ராப்பரான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இதை வாங்குங்கன்னு சொல்லலாம். இது மாதிரி பல்வேறு விதமான சாய்ஸஸ் இருக்குது. ஆனால் இது எல்லாம் எது நல்லது அப்படின்ட்டு இந்த டெசிஷன் ட்ரீன்னு ஒன்று போடுவாங்க. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இதை செஞ்சால் அதை இப்படி செய்யலாமா, இதை செஞ்சால் இதை இப்படி செய்யலாமா அப்படின்னு பல்வேறு பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு டெசிஷன் ட்ரீ. இதுக்கு பேர் டிசைன் ஆக்டிவிட்டி. இதில் எதை தேர்ந்தெடுத்து நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. அது சாய்ஸ் ஆக்டிவிட்டி. இந்த 3ஐயும் பண்ணும்போது தான் ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்க. இது மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ சைக்கலாஜிக்கலாக இப்போ நம்ம வீட்டில் நாம் ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஆசைப்படுறோம். இப்போ நம்ம வீட்டில் இந்த இன்டெலிஜென்ஸ் ஆக்டிவிட்டி, டிசைன் ஆக்டிவிட்டி, சாய்ஸ் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பல நேரங்களில் அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாய்க்குட்டி அழகாக இருக்குது, ஒன்று வாங்கணும்னு தோணும். அதுக்கப்புறம் யோசிக்கணும், நம்ம இந்த நாய்க்குட்டியை வாங்கினா இதை டெய்லி நம்ம வாக்கிங் கூட்டிகிட்டு போக முடியுமா, இது டெய்லி மெயின்டைன் பண்ண முடியுமா, வீட்டில் அசிங்கம் பண்ணிடுச்சுன்னா எடுத்து போட முடியுமா, சென்னையில் நாம் இருக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்கேன், இந்த நாய்க்குட்டியை வச்சுருக்க முடியுமா, இது மாதிரி யோசிக்கிறது தான் ரேஷனல் வாண்ட். அதனால் இது ரெண்டையும் பரிசீலனை பண்ணும்போது தான் நாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டெசிஷனை எடுக்க முடியும். எனவே எந்த ஒரு டெசிஷனாக இருந்தாலும் இமோஷனல் வாண்ட்டையும் ரேஷனல் வாண்ட்டையும் பேலன்ஸ் பண்ணும்போது தான் சக்ஸஸ்ஃபுல் டெசிஷன் உருவாகும். இனிமேல் நம்ம எந்த ஒரு டெசிஷனையும் இந்த 2 ஃபேக்டர்ஸையும் வச்சு உரசி பார்த்து சரி என்றால் முடிவெடுப்போம். அப்போது அது சரியான முடிவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.